பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இந்த வசனம் நம்மளுக்கு என்ன அர்த்தப்படுத்துதுன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்பவுமே கவனிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வே பண்ணுது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அதாவது நம்ம மேல அவரோட கண்கள் எப்பவுமே இருக்குது. அவர் நம்மளோட வாழ்க்கை முறையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவருக்காக நம்ம வைராகியமா இருக்கிறத பாக்குறாங்க, நம்மளோட போராட்டங்களை பாக்குறாரு. இப்படி எல்லாத்துலயுமே அவரோட கண்கள் எப்பவுமே நம்ம மேலேயே இருக்குமா. நமக்கும் அப்படிதான் இல்ல. நம்ம ஒரு கூட்டத்துல பசங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, அந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் நம்மளோட கண் எப்பவுமே எப்படி இருக்குமா, நம்ம பசங்க மேலேயே தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் அவரோட கண்ணும், எவ்வளோ பேர் இருந்தாலும் அவருக்கு உண்மையா நம்ம நீதிமானா இருக்கும்போது அவரோட கண்ணு நம்மள பார்த்துட்டே இருக்கும். தேவனுடைய செவிகள் நம் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறதாம். அப்படின்னா நம்ம மனதுருகி அவருக்காக நம்ம பிரேயர் பண்ணும்போது அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. தேவன் எப்பவுமே நம்ம உண்மையா ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அவர் கேட்டுட்டே இருக்காரு. மேபி அதனோட பதில் லேட்டா இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம லேட் ஆகுதுன்னு நம்மளோட பொறுமையை இழந்துடக்கூடாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், நல்ல காரணமா தான் இருக்கும். அதை நம்ம விசுவாசிக்கணும். அவருக்காக நம்ம உண்மையா ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. அந்த ஜெபத்துக்கான பதிலும் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். லேட் ஆனாலும் கண்டிப்பா கிடைக்கும். அது வீண் போகவே போகாது. அதே மாதிரி தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அவர் எப்பவுமே தீமையை ஆதரிக்கிறதே இல்லைங்க. மனம் திரும்பாம சில பேர் இருக்காங்க, ரொம்ப துணிகரமா தப்பு செய்வாங்க. அத அவர் ரொம்ப கண்டிப்பா எதிரா இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு. நம்ம மனுஷங்க தப்பு பண்ணுவோம், கண்டிப்பா தப்பு பண்ணிடுவோம். அது ஒரு இயல்பு. பட் அது நம்ம ரியலைஸ் பண்ணணும். கண்டிப்பா ரியலைஸ் பண்ணி அது முழு மனசோட அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அந்த தப்பு செய்யாம இருக்கணும் கடைசி வரைக்கும். கர்த்தருக்கு உண்மையா வாழணும். நம்ம அட்லீஸ்ட் சில பேர் அது முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. ஒரு அசால்ட்டு தனம் இருக்கும். அப்படி நம்ம இருந்தோம்னா அதுக்கு அர்த்தமே இல்ல. உண்மையிலேயே நம்ம செய்யற தப்ப உணர்ந்து ஒப்பு கொடுத்து நம்ம அந்த தப்பை இனி செய்யக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, ஆண்டவருக்கு உண்மையா நம்ம இருக்கும்போது அதனோட பலனே தனி. எப்பவுமே நம்ம நீதிமானா வாழ்வோம், ஜெபத்துல நிலைத்திருப்போம். அவரோட முகம் நமக்கு விரோதமா மாறாதபடிக்கு நம்ம வாழணும். ஆமென்.